இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள திருமணம் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவல் நிலையத்தில் அவங்கள பிரித்து 2 பேரையும் அனுப்பி விடுறாங்க. அந்த பொண்ணும் அங்கே போயிடுது, இவங்க இங்கே வந்துடுறாப்புல. 19 வயசு, அது கிட்ட நெருக்கத்தில் இருந்திருப்பாங்க போல் அடுத்த இயர் வர்றதுக்கு. 21ஆம் தேதி அந்த பையனுக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருக்குது. அந்த பையனுக்குள்ள அவன் ஃப்ரெண்டுக்கு எனக்கு ஃபோன் பண்ண மாட்டான், சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டான். நான் வந்து என்னை கூட்டிகிட்டு போக சொன்னேன், என்னை திருமண ஏற்பாடு வீட்டில் வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க, நான் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், என்னை வந்து கூட்டிகிட்டு போக சொல்லு. இவங்க தான் இதை பையனா அதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி வந்து அந்த பொண்ணோட அண்ணா வந்து மிரட்டியிருக்கான். இந்த பையனுக்கு ஃபோன் போட்டு இது மாதிரி என் தங்கச்சிக்கு நாங்கள் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறோம், நீ வந்து ஒதுக்கிடணும், என் தங்கச்சியை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இல்லை நாங்கள் பண்ணலை, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, அந்த பையனை நாங்கள் பேசினதே கிடையாது, தொடர்பே இல்லை, நாங்கள் பேசவே இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த பொண்ணு வந்து இந்த ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காள், அந்த பையனோட செத்த பையனோட ஃப்ரெண்டுக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கா இல்லையா. உங்களை மீறி நாங்க இன்ன வரையும் கொடுக்கல. எங்களுடைய நோக்கம் வேற எதுவுமே கிடையாது, குற்றவாளியை கண்டுபிடிக்கணும், அவங்களை அரெஸ்ட் பண்ணணும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டான் அவன் பையன், மன உளைச்சல்ல தற்கொலை பண்ணிக்கிட்டான், இந்த பொண்ணுக்கு வேற திருமணம் ஆக போகுதுங்கிற மன உளைச்சல்ல தற்கொலை பண்ணிக்கிட்டா, இதை வந்து கொலையாலாம் நாங்கள் வந்து எடுத்துக்க முடியாது. ஒரு முகத்துல ஆசிட் ஊற்றினா அந்த முகம் எப்படி வெந்து போயிருக்குமோ அது மாதிரி வெந்து போயிருக்கு, முகம் அழுகி தண்ணிக்குள்ள விழுந்தனால அழுகி போச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். 2 நாள் தானே இருக்கு, 3ஆவது நாள் அவங்க வந்து எடுத்துட்டாங்களே. தாவேக்கா ஆட்சி வந்தாக்கா இந்த மாதிரி கொலைகள் நடக்காது, எதுவுமே நடக்காது, ஆணவ படுகொலை இருக்காது, சாதிய பாகுபாடு இருக்காது, இங்கே வந்து நியூட்ரலான ஆட்சி நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த புதுக்கோட்டை மாவட்ட சம்பவம் இந்த 1 மந்த்துக்குள்ளே தான் நடந்திருக்கு. இந்த எலெக்ஷன்லேருந்து இந்த டைமுக்குள்ளே தான் நடந்திருக்குது. ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இதுக்கான முடிவு கொடுக்குறாரான்னு பார்ப்போம். ஏற்கனவே வந்து ஆணவ படுகொலை தடுக்க ஒரு ஆணையம் அமைச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க திமுக. இவங்க சட்டம் கொண்டு வராங்களான்னு பார்ப்போம். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகளின் மாநில துணை செயலாளர் தேனி இளமதி அவர்கள். வணக்கம். வணக்கம். புதுக்கோட்டையில நடந்த நிகழ்வு ஒரு மன வேதனையோடு இந்த காணொலியை பகிர வேண்டியதா இருக்கு, பேச வேண்டியதா இருக்கு. என்ன நடந்தது புதுக்கோட்டையில? குளத்தூர் வட்டம் திருமலை ராயபுரம் நடுப்பட்டி கிராமத்தை சேர்ந்த அந்த ஹரிஹரன். ஆமா, என்ன நடந்தது? அந்த ஹரிஹரன்கிற பையனும் அந்த தேவிஸ்ரீங்கிற பொண்ணும் 2 பேர் லவ் பண்ணியிருப்பாங்க போல. படிக்கிற வயசு ஸ்கூல் பள்ளி பருவத்தில் லவ் பண்ணியிருந்திருக்காங்க. காலேஜ் முடித்தோடனே அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிற நோக்கில் கிளம்பி போயிட்டாங்க வீட்டை விட்டு. 2 பேருமே போயிருக்கிறாங்க. போய் ஒரு 3 நாள் கழித்து அந்த பையன் வந்து ஃபோன் பண்ணியிருக்காப்புல. அந்த 3 நாளுமே அந்த பொண்ணு அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் இருந்திருக்கு. இந்த பையன் வேற தனியாக இருந்திருக்கான், அந்த பொண்ணு தனியாக இருந்திருக்குது. அப்போ 3 நாள் கழிச்சு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு பேசியிருக்கிறப்ப அவங்க வர சொல்லி இருந்திருக்காங்க. 2 பேரும் ஊருக்கு போயிருப்பாங்க போல. ஊருக்கு போயினப்ப போலீஸ் கம்ப்ளைண்ட், பொண்ணை காணோன்னு அவங்க கம்ப்ளைண்ட்டு, பையனை காணோன்னு இவங்க கம்ப்ளைண்ட்டு. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து பேசுகிறப்போ வழக்கம் போல் பஞ்சாயத்து பண்ணி ஸ்டேஷனில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து 2 பேருக்குமே சின்ன வயசு, 19 வயசு ஆகுது, அதனால் இப்போ கொஞ்ச நாள் படிக்கட்டும், இல்லை வேலைகளுக்கு போகட்டும், அப்போ உங்க மனசு மாறும். அந்த மாதிரி சூழலில் அப்பவும் வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள திருமணம் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவல் நிலையத்தில் அவங்கள பிரித்து 2 பேரையும் அனுப்பி விடுறாங்க. அந்த பொண்ணும் அங்கே போயிடுது, இவங்க இங்கே வந்துடுறாப்புல. இப்போ இது கொஞ்ச நாள் ஆகுது. இப்போ இவங்களுக்கு வந்து 20 வயசு ஆகுது. அப்போ இந்த இது நடக்கிறப்ப 19 வயசு, அது கிட்ட நெருக்கத்தில் இருந்திருப்பாங்க போல் அடுத்த இயர் வர்றதுக்கு. அப்போ 20 வயசு ஆரம்பிக்குது. அப்போ வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணுது, எனக்கு வீட்டில் திருமணம் பேசியிருக்காங்க, நீங்கள் வந்து எனக்கு வந்து என்னை வந்து நீ கல்யாணம் பண்ணு, என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து 21ஆம் தேதி அந்த பையனுக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருக்குது. அந்த பையனுக்குள்ள அவன் ஃப்ரெண்டுக்கு எனக்கு ஃபோன் பண்ண மாட்டான், சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டான், நான் வந்து என்னை கூட்டிகிட்டு போக சொன்னேன், என்னை திருமண ஏற்பாடு வீட்டில் வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க, நான் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், என்னை வந்து கூட்டிகிட்டு போக சொல்லு. நான் இதை வந்து அவன்கிட்ட சொன்னதுக்கு அவன் வந்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டான் அப்படின்ட்டு அவனோட ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கு. அது சாட் வந்து நமக்கு எவிடன்ஸ் இருக்குது. இப்போ அன்னைக்கு தான் அந்த பையனும் காண போகிறான். அந்த 21ஆம் தேதி தான் பையனையும் காணோம்.
இப்போ பையனை காணோன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இவங்க தான் இதை பையனா அதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி வந்து அந்த பொண்ணோட அண்ணா வந்து மிரட்டியிருக்கான் இந்த பையனுக்கு ஃபோன் போட்டு, இது மாதிரி என் தங்கச்சிக்கு நாங்கள் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறோம், நீ வந்து ஒதுங்கிடணும், என் தங்கச்சியை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏதாவது பண்ணனா நாங்கள் உன்னை சும்மா விட மாட்டோம், நீ வந்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பையனை வந்து மிரட்டியிருக்காங்க. இப்போ அந்த ஒரு வாரத்துக்கு உள்ள இடைப்பட்ட அந்த ஆடியோவை ரெடி பண்ணி கொடுக்கலாம் போலீஸ் தரப்புல. கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு, ஒரு உயிர் போயிருக்குது, இந்த உயிர் வந்து ஆணவ படுகொலை, இது வந்து இப்போ அந்த பொண்ணு வந்து வேற கம்யூனிட்டி, இவங்க வேற கம்யூனிட்டி, இப்படிங்கிறப்ப இதை ஆணவ படுகொலை பண்ணியிருக்கிறாங்க, அந்த பொண்ணோட சைட்ல இருந்தா இந்த என் பையனை கொன்னு இருக்காங்க அப்படின்னு இவங்க வந்து சந்தேகப்படுத்துறாங்க, சந்தேகமா சொல்றாங்க இது வந்து கொலை அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து சொல்றாங்க. இந்த பையனோட அம்மாவும் அப்பாவும், ஏன்னா அவங்க ஒரு பிஹெச்டி முடிச்சவங்க, இந்த பையனோட அம்மா வந்து பிஹெச்டி முடிச்ச ஒரு ஒரு படிச்சவங்க தான். இப்ப அவங்க வந்து இந்த விஷயத்த வந்து சொல்றாங்க, இது மாதிரி எனக்கு வந்து என் பையனுக்கு வந்து நீதி வேணும், என் பையன் சாவுக்கு நீதி வேணும், இதுல சந்தேகம் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இதை வந்து தெளிவுபடுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு அப்படின்னா போலீஸ்க்கு கண்டிப்பா இருக்கு. இப்ப இந்த ஒரு வாரத்துக்கு இடைப்பட்ட இந்த ஒரு வாரம் அந்த பையனோட சாவுக்கு, பையன் என்ன சமூகம், பொண்ணு என்ன சமூகம்? பையன் வந்து பட்டியலின சமூகம், பொண்ணு வந்து வன்னியர் சமூகம் நினைக்கிறேன், அந்த கேஸ்ட்ல வர்றாங்க. இப்ப வந்து இந்த பையன் இந்த இறப்பு அந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடில இருந்து இந்த பையனோட போன் காலை ட்ரேஸ் பண்ணாலே இதுல என்ன மர்மம் இருக்குங்கிறத இப்ப பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆணவ படுகொலைகள்ல பாத்தீங்கன்னா இந்த 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 ஃபோன் கால்ஸ் ரெக்கார்ட் இருக்குல்ல, அதை வந்து போலீஸ் தரப்புல வந்து கேட்கவும் மாட்டாங்க, அதை வந்து ஒரு விஷயமா எடுத்துக்கவும் மாட்டாங்க, இதை வந்து எவிடன்ஸா காட்டிக்கிறவே மாட்டாங்க. இல்ல முதல் தரப்பு அந்த உங்க ஹரிஹரனோட பெற்றோர் வந்து கிளைம் பண்றாங்க, அவங்களோட பையன் மரணத்துல ஒரு சந்தேகம் கிளைம் பண்றாங்க. ஆமா, அது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஆனா எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. இப்போ இவங்க மேல அக்யூஸ் பண்றாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் பெண் வீட்டு சார்பா அக்யூஸ் பண்றாங்க. பெத்தவங்க சார், எங்களுக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் நீங்க காட்டணும், காட்டினாதான் அதுக்கான இது. படிச்ச எங்களாலே எதையுமே பார்க்க முடியல, படிக்காதவங்க என்னங்க சார் பண்ணுவாங்க? பாருங்க, நேத்தே போட்டாங்கம்மா, எந்த நம்பர் பாருங்கம்மா. செல்வகுமார் இங்க வா. நம்பர் யாரும் தெரியல. முக்கியத்துவம் இல்லாத மாதிரியே இருக்குங்க சார். ஒரு உயிர் போயிருச்சு, அப்ப அந்த சைடு உயிர் உள்ளவங்களுக்காக நீங்க போராடுறீங்க. ஒரு உயிர் போயிருச்சு, என்னோட மனநிலை எப்படி இருக்கும்? அவன் 20 வயசுல அவனை இழந்திருக்கேன், அவனுடைய வாழ்வாதாரம் எல்லாமே பாதிச்சிருச்சு, என் குடும்பம் ஒன்றும் இல்லாம போச்சுங்க சார். அப்ப அதுக்கான ஏதாவது நீங்க ஒன்னாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? எப்படிங்க சார் 7 நாளா வந்து இங்க கிடக்குறோம், போன மாதிரி கிடக்குறோம். நீங்களும் இருக்கீங்க சார், உங்களோட ரைட்ஸ்ல நீங்க இருக்கிறீங்க, ஆனா எங்களுக்காக பண்ணலைங்க சார். சார் நான் படிச்சதுனாலதான் இது வரைக்கும் உங்களுக்கு அந்த இதோட கரெக்டா இருக்கேன். என்னோட லெவல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஆனா நான் வந்து மரியாதையோட படிச்சவங்க, அதிகாரிக்கு என்ன பண்ணணுமோ அதை கரெக்டான மரியாதையோட கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க சார். அக்யூஸ் பண்றாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கவாது ஒண்ணு பண்ணணும். இல்லையா அவங்க வந்து நாங்களா பண்ணல, அவங்க வந்து இல்ல நாங்க பண்ணல, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, அந்த பையனை நாங்க பேசினதே கிடையாது, தொடர்பே இல்லை, நாங்க பேசவே இல்லைன்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து இந்த ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காள், அந்த செத்த பையனோட ஃப்ரெண்டுக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கா இல்லையா, அந்த மெசேஜை எவிடன்ஸா வச்சுக்கிட்டு இது மாதிரி வந்து எங்க வீட்டுல மிரட்டுறாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க, இதை எவிடன்ஸா வச்சுக்கிட்டு கூட அவங்க வந்து எப்படி நீ வந்து மிரட்டிருக்கலாம், நீ மிரட்ட போய் தான் இங்க ஒரு அழுத்தம் நடந்திருக்கு, அதனால இந்த பையன் தற்கொலை பண்ணா கூட தற்கொலைக்கு தூண்டுதல் யாரு? நீங்க இதை வந்து தற்கொலையா இவங்க வந்து உன் பையன் தான் மன உளைச்சல்ல போயிட்டு இந்த பொண்ணு கல்யாணம் ஆக போகுதுங்கிற மன உளைச்சல்ல செத்துட்டான் அப்படிங்கிறாங்க. இந்த பிள்ளை கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா அந்த பிள்ளைக்கு விருப்பம் இல்லாம இருந்து இவன் செத்தா ஓகே, அந்த பொண்ணுக்கு இவனை பிடிக்கல, ஆனா எனக்கு வந்து செப்பரேட்டா ஒரு லைஃப் தேவைப்படுது, இவன் வந்து டிஸ்டர்ப் பண்றான் அப்படின்னா இந்த பையனை நம்ம வந்து குற்றம் சொல்லலாம். ஆனா அந்த பொண்ணு தான் என்னை கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு வில்லிங் இவன் கூட வாழ்றதுக்கு, அப்ப இவன் எப்படி அதுக்காக இவன் எப்படி தற்கொலை பண்ணிப்பான்? இவன் எப்படி தற்கொலை பண்ணிக்க முடியும்? அப்படியே அவன் தற்கொலை பண்ணா கூட அதுக்கு தூண்டுனது யாரு?
அந்த தற்கொலைக்கு தூண்டுனது யாரு? அப்ப அதுக்காகவாவது நீ வந்து அவன் மேல வந்து நீ இவங்க மேல வந்து வழக்கு போட குறைந்தபட்ச ஒரு வழக்காவது நீ போட்டிருக்கணுமா இல்லையா? என்ன சொல்றாங்க காவல் தரப்பு? வியாழக்கிழமை பார்த்தோம், ஆமாம் சார். வெள்ளிக்கிழமை வாங்கிக்கணும் பார்த்தோம், ம். சனி ஞாயிறு சிடிஆர் போடுறது நீங்கள் செல்லு பார்க்குறது லீவில் இருக்கும். சரிங்க நேற்றே சார். போட்டோம், சரி. இன்னைக்கு நாளைக்கு வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். இன்னைக்கு என்னன்னு நாளைக்கு பார்த்து கொடுத்துருவீங்களா? கொடுத்துரும், அதெல்லாம் கொடுத்துருவோம். சரிங்க யாருக்கு பேசினா உங்கள் நம்பர் போடல, ம். 16 நம்பர் போட்டுருக்கோம், சரிங்க சார். 16 நம்பருக்கு போட்டுருக்கோம். ஆ. ஏதாவது வரும். இந்த கேஸுக்கு இனிமேல் வந்து மேடம் டிஎஸ்பி மேடம் அன்றைக்கி வந்து பேசினாங்கல்ல, அவங்க தான் எனக்கு ஹைகோர்ட்டு அதுதான் சார் எங்களுக்கு ஆதங்க. காவல் தரப்புல இன்னைக்கு காலையில போயிட்டு எஸ்பியை போய் சந்திச்சிருக்கிறாங்க. அதான் அவங்க வந்து எஸ்பி என்ன சொல்றாங்கன்னா, தற்கொலை பண்ணிக்கிட்டான் அவன் பையன், மன உளைச்சல்ல தற்கொலை பண்ணிக்கிட்டான், இந்த பொண்ணுக்கு வேற திருமணம் ஆக போகுதுங்கிற மன உளைச்சல்ல தற்கொலை பண்ணிக்கிட்டா, இதை வந்து கொலையாலாம் நாங்க வந்து எடுத்துக்க முடியாது, அவனாதான் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுருக்காங்க. ஒரு குழந்தைய ஒரு பையனை வந்து பெத்து 20 வருஷம் வளர்த்துருக்காங்க. அந்த பேரண்ட்ஸோட மனநிலை அவன் வந்து செத்து கிடக்குறான். முகத்தை செதைச்சு செத்துருக்கான். முகம்லாம் செதஞ்சு கிடக்கு. ஒரு ஆசிட் ஊத்துனா எப்படி இருக்கு, நான் உங்களுக்கு அதை அனுப்புறேன், நீங்க வேணா பாருங்க. ஒரு முகத்துல ஆசிட் ஊத்துனா அந்த முகம் எப்படி வெந்து போயிருக்குமோ அது மாதிரி வெந்து போயிருக்கு. அந்த மாதிரி இருக்கிற இப்ப 2 நாள்ல ஒன்றும் உடம்பெல்லாம் அழுகெல்லாம் போகாது. முகம் அழுகி தண்ணிக்குள்ள விழுந்தனால அழுகி போச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். 2 நாள் தானே இருக்கு. 3ஆவது நாள் அவங்க வந்து எடுத்துட்டாங்களே, பணத்தை எடுத்துட்டாங்க. எங்க செத்து கிடந்தே மிதந்து வெளில வந்திருக்குது, அதை கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்களே. அப்படிங்கிறப்ப 3 நாளுக்குள்ள ஒன்றும் உடம்பு அழுகெல்லாம் போகாது. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இருக்காது. முகம் மட்டும் எப்படி செதஞ்சிருக்கும்? அப்படியே அழுகி போனா கூட உடம்பெல்லாம் நல்லா இருக்கிறப்ப முகம் மட்டும் எப்படி செதஞ்சிருக்கும்? அதை வந்து ஆசிட் ஊத்தி இது பண்ணாங்களா, இல்ல முகத்தை வேணும்னே செதைச்சிருக்காங்களா, என்ன கொலவெறியில பண்ணாங்கன்னே தெரியல. ஆனா இது வந்து தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அனுப்புறதா வந்து அவங்க அம்மா வந்து போன் போட்டு அழுகுறாங்க. காவல்துறை பக்கம் அவங்க வழக்கு இது மாதிரி நீர்த்து போக செய்யும் போது ஏன் மேல்முறையீடு, அதாவது பெரிய அதிகாரிகளை ஏன் பார்க்கல? அதான் எஸ்பி வர போயிட்டாங்களே, இதுக்கப்புறம் தான் அவங்க வந்து டிஜிபியோ கமிஷனரோ வந்து பார்ப்பாங்க. எஸ்பி லெவலுக்கு இது போயிருக்கு. எஸ்பி லெவல் போயிருச்சு. எஸ்பி தான் ரஞ்சித் குப்தா பேரு. அவர் தான் வந்து இது வந்து தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி அனுப்பி விட்டுருக்காரு. இதெல்லாம் நாங்க எடுத்துக்க முடியாது, இது வந்து தற்கொலை, யார் மேலே கேஸ் ஃபைல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காரு. ஒரு குற்றவாளி தன்னோட மகனை இழந்தவங்க ஒரு குற்றவாளியை போய் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேரோட நேமோட கொண்டு போய் கொடுக்குறாங்க. எங்களுக்கு தேவைன்னா நீ அரெஸ்ட் பண்ணாம போ, வழக்கை விசாரிக்காங்க. எனக்கு தேவை நான் அந்த ஒரு வாரம் அந்த பையனோட கால் ஹிஸ்டரி, கால் ரெக்கார்டு, யாருக்கிட்ட எல்லாம் பேசியிருக்கான், அந்த கால் ரெக்கார்டை எடுத்து பப்ளிக்கா விட்டுரு. நாங்க யாரையும் இதுக்கு சொல்ல போறோம்? அவன் இவனை யாருமே மிரட்டல, எதுவுமே பண்ணல, இவன் வந்து எங்கேயுமே போகல வரல, அவனா தற்கொலை தான் பண்ணான்னு கூட ஒத்துட்டு போறோம். நீ அதை செஞ்சு எங்களை வந்து நிரூபிக்கலாமே, அதை ஏன் செய்ய தயங்குறாங்க? இல்ல ரெக்கார்ட்லாம் உனக்கெல்லாம் காட்டுறது அவசியம் கிடையாது, ரெக்கார்ட்லாம் இதுக்காகலாம் உனக்கெல்லாம் இல்ல. இது வந்து அதிகபட்சமே வந்து உச்சபட்ச வரம்பே வந்து சாவுதான். ஒரு மனிதனோட வாழ்க்கையில லாஸ்டா எண்டு எதுனா சாவுதான். அப்படி ஒரு இழப்பு சாவே நடந்திருக்கிறப்ப இந்த சாவுக்கான நீதி வேணும்னு பேரண்ட்ஸ் போய் நிக்கிறப்ப குறைந்தபட்சம் அவங்களோட ஒரு மனிதாபிமானத்தோட அவங்க கிட்ட நடந்துக்காம, உனக்கெல்லாம் நாங்க வந்து ரெக்கார்ட்லாம் காட்ட முடியாது, கால் விஷயம்லாம் உனக்கு காட்டன்ற அவசியம் கிடையாது, ஏன் உனக்கெல்லாம் அது பண்ணி கொடுக்குற அவசியம் கிடையாது, கிளம்பி வெளியில போங்கிறது என்ன மாதிரி மனநிலை? இது காவல்துறை வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதே தெரியல. இதுக்கு முன்னாடி தான் ஏற்கனவே திமுக மேல பழிய போட்டாங்க. ஆணவ கொலைகள் எல்லாம் திமுக தான் முன்னிருந்து செய்யுதுன்ற பழி இருந்தது. இப்போ புதிய ஆட்சியை எடுத்திருக்காரு ஜோசப் விஜய் அவர்கள். அவங்க தரப்பு வந்ததுமா இதெல்லாம் செய்யறாங்க. அதாவது தாவேக்கா ஆட்சி வந்தாக்கா இந்த மாதிரி கொலைகள் நடக்காது, எதுவுமே நடக்காது, ஆணவ படுகொலை இருக்காது, சாதிய பாகுபாடு இருக்காது, இங்க வந்து நியூட்ரலான ஆட்சி நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த புதுக்கோட்டை மாவட்ட சம்பவம் இந்த 1 மந்த்துக்குள்ளதான் நடந்திருக்கு. இந்த எலெக்ஷன்ல இருந்து இந்த டைமுக்குள்ளதான் நடந்திருக்குது. இப்ப வந்து இவர் வந்து புதுசா வந்து பொறுப்பேத்துட்டாங்க. சரி, இனிமேலாவது இப்ப நம்ம இந்த சேனல் மூலமா இதை வெளியில கொண்டு வரோம், இனிமேலாவது இதுக்கு ஒரு நீதி வந்து முதல்வர் சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இதுக்கான முடிவு கொடுக்குறாரான்னு பார்ப்போம். ஏற்கனவே வந்து ஆணவ படுகொலை தடுக்க ஒரு ஆணையம் அமைச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க திமுக. இவங்க சட்டம் கொண்டு வராங்களான்னு பார்ப்போம். இந்த மாதிரி இதை தடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வரவேற்கக்கூடிய விஷயம்தான். இந்த சேனல் மூலமா இந்த விஷயத்த வந்து இந்த சம்பவத்தை வந்து வெளியில ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்து இந்த பேரண்ட்ஸுக்கு, அந்த பெற்றோருக்கான ஒரு நீதியை வந்து நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் உங்க சேனலை தேடி வந்திருக்கோம். இப்போ அடுத்த கட்ட நகர்வு பெற்றோர்கள், அதாவது ஹரிஹரனோட பெற்றோர்கள் என்ன செய்ய போறாங்க? இவரு அதாவது அவங்களோட தலைவர் இருக்காரு இல்லையா, சமூகத்தின் தலைவர் திருமாவளவன் தான் இன்னைக்கு
ம். ஆட்சிக்கு முக்கிய பங்கு. ஆமா. அவர் பக்கம் ஏதாவது வந்து சந்திச்சிருக்காங்களா? ஆமா. இங்கே தலைவர சந்திக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தாங்க. அன்னைக்கு வந்து இந்த அறிபறியா இப்ப இந்த விஷயம் ஓடிட்டு இருந்துச்சு. யாருக்கு ஆதரவு குடுக்குறது, வைக்கிறது அப்படிங்கிறதுல ரொம்ப தலைவர் வந்து 4, 5 நாளாவே ரொம்ப பிஸியா இருந்தாங்க. தலைவர சந்திக்க முடியல. வந்து காலைல இருந்து வெயிட் பண்ணாங்க. அது ம். சந்திக்க முடியல. அப்புறம் அதனால சரி ஓகே நீங்க வாங்க நாம வந்து பேசுவோங்கிறப்ப, என்ன செப்பரேட்டா கூப்பிட்டு அவங்க வந்து இந்த விஷயத்த எப்படியாவது வெளியில கொண்டு வாங்க. எல்லாரும் இத முடக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ட செப்பரேட்டா கூப்பிட்டு சொல்லிட்டு இந்த எவிடன்ஸ் எல்லாம் என்ட்ட குடுத்துட்டு போயிருக்காங்க. சரி ஓகே நீங்க போங்க. இது வந்து பாதிக்கப்பட்டவங்க மக்கள் பக்கம் நிக்கிறனால ஒண்ணும் தப்பு கிடையாதே அப்படிங்கிறது படிதான் அது வந்திருக்கிறோம். ம். கண்டிப்பா இந்த விஷயம் இந்த வீடியோ மூலமா இந்த சேனல் இந்த வீடியோவ நான் எங்க தலைவருக்குமே அனுப்புவோம். இந்த விஷயம் வந்து எங்க தலைவரோட காதுக்கு போகும். கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி மாவட்ட செயலர் சொல்லியிருப்பாங்க. தலைவர் இப்ப டைம் குடுத்து தான் வர சொல்லியிருப்பாங்க. ஆனா அன்னைக்கு சூழ்நிலைக்கு அவங்களால பார்க்க முடியல. சனிக்கிழமை வந்திருந்தாங்க. ம். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமையும் வந்திருந்தாங்க. அவங்களால அன்னைக்கு பார்க்க முடியாத சூழல். ரொம்ப இக்கட்டான சூழல். அதனால அவங்க பார்க்க முடியாம போயிருக்காங்க. அடுத்து கண்டிப்பா அவங்க சந்திப்பாங்க. ஏற்கனவே இப்போ செய்தித்தாள்லாம் வந்திருக்கு. சிபிஎம் இதுல உள்ள ஆமா. வந்திருக்காங்க. சிபிஎம் ஆமா. உள்ள இருக்காங்க. குறிப்பா எவிடன்ஸ் கதிர் ஆமா, இதெல்லாம் திரட்டி ஆமா, ஆமா, செய்தியா வெளியிட்டு ஆமா, இருக்காரு ஆமா, அப்படின்ற ஆமா, ஒரு பார்வையும் ஆமா. இருக்கு. அவங்க தரப்பு ஏதாவது சொல்றாங்களா? இல்ல அவங்க தரப்புமே வந்து ஸ்ட்ராங்கா இவங்க இந்த பொண்ணோட வீட்ல வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுங்க. இந்த பையனுக்கு சாவுக்கு வந்து நீதி கிடைக்கணுங்கிறதுதான் 2 பேரோட எல்லாரோட இதுமே அதுதான் கதிரண்ணனும் அதான் சொல்றாங்க. சிபிஎம்மும் அதுதான் சொல்றாங்க. இப்ப அவ்வளவு ஃபோர்ஸா இருக்காங்களா? பெண் வீட்டு சைடு வந்து அவ்வளோ இல்ல ஒரு வலிமையா இருக்காங்களா? இங்க இல்ல வலி வழக்கை எடுக்காத இல்ல அளவுக்கு வலிமையா இல்ல இருக்காங்களா? வலிமை இங்க வழக்கை எடுக்காத அளவுக்கு வலிமைங்கிறது சாதி தான். வேற ஒண்ணுமே கிடையாது. ம். அவங்களோட இப்ப இங்க வந்து எல்லாருமே பாருங்க, வேங்க வயல் பிரச்சனையா இருக்கட்டும், இப்ப திமுக ஆண்டப்பையா இருக்கட்டும், அதிமுக ஆண்டப்பையா இருக்கட்டும், இல்ல இப்ப தாவேகா வந்திருக்கப்பையா இருக்கட்டும், நாங்க இததான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கோம். இந்த சாதிய மனப்பான்மை இருக்குல்ல, இதுக்கும் அரசுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இருக்காது. இவங்க இவங்க நினைச்சா ஒண்ணே ஒண்ணு பண்ணலாம். இத வந்து தடுக்க சட்டம் கொண்டு வரலாம். இது மட்டும்தான் அவங்க கையில இருக்கும். சட்டங்கள் எங்க புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதி வச்ச மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, அந்த ஆயுதம் என்ன அப்படின்னா, அந்த சட்டம் மட்டும்தான். இந்த சட்டம் பிசிஆர் இருக்குங்கிறனால தான் இன்னைக்கு கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு கூட பயப்படுறானுங்க. இல்லைன்னா சாதியை சொல்லி இன்னும் இப்ப ரொம்ப அதையும் வந்து பிசிஆர் தானே போட்டுக்க பாத்துக்கங்கிற அளவுக்கு அவங்க வந்து ஏன்னா இங்க பிசிஆர் வழக்க ஈஸியா பதிய மாட்டாங்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து இவ நாங்க பிசிஆர் வழக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா கூட பிசிஆர் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எங்களையே மறுபடியும் வந்து பட்டியலின சமூகத்திலேயே வந்து இவங்க என்னன்னா அதை வந்து பிளேம் பண்றாங்க. நீங்க வந்து பிசிஆர் மட்டும் நீக்கிட்டு வா, நீயா நானான்னு பாத்துக்கலாம். அப்ப அவங்க பயப்படுறது எதுக்கு? பிசிஆர் சட்டத்துக்கு பயப்படுறாங்க. சட்டத்துக்கு பயப்படுறாங்க. அப்ப சட்டம் அப்படிங்கிற இவங்க வந்து ஆணவ படுகொலையை தடுக்கிறதுக்கு இவங்க சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது 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 இல்ல. இந்த ஆணவ படுகொலை தடுப்புக்கான சட்டம் இயற்றணும். சட்டம் தான், நான் திரும்பி திரும்பி சொல்றேன், ஆணையம் கிடையாது, சட்டமா வரணும். ம். இந்த சட்டம் வராத வரை இந்த சமூகத்துல மண்டி கிடக்கிற இந்த சாதிய மனப்பான்மையை எந்த அரசு யாரு வந்து இங்க பொறுப்பேத்தாலும் அது எங்க இல்ல தலைவரே அது வந்து சாத்தியமா? அது போல சட்டம் வர்றதுக்கு சாத்தியமா? சாத்தியம் இருக்குல்ல, ஏன் இல்ல? ம். ஏன் அதெல்லாம் கொண்டு வரலாமே, தாராளமா கொண்டு வரலாம். கொண்டு வர தாராளமான இடம் இருக்குது, அதுக்கான வழிவகையும் இருக்கு. அது தாராளமா கொண்டு வரலாம். இந்த இந்த சட்டம் கொண்டு வரலன்னா எங்க தலைவர் வந்து திருமாவளவன் ஆட்சியா சிஎம்மா உட்கார்ந்தா கூட இந்த சாதிய மனப்பான்மையை மாற்றவே முடியாது. இதுதான் நாங்க பல நாளா சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா எல்லாரும் என்ன பண்ணாங்க, திமுக தான் பண்ணுது, திமுக இருக்கனாலதான் இது வந்து திமுக அரசு கண்டுக்கல, ஏடிஎம்கே எந்த அரசும் கண்டுக்க மாட்டான். அவனுக்கு எங்க ஓட்டும் வேணும், சாதி ஓட்டும் வேணும், சாதி இந்துக்களோட ஓட்டு வேணும், பட்டியல சமூக ஓட்டு வேணும். இதுல யார பகச்சுப்பாங்க? இப்ப இழிச்சவன் யார் இருப்பாங்க? நீதான் செஞ்சப்ப நீ வேங்க வயல்ல என்ன நடந்துச்சு? உன் தொட்டிக்குள்ள அந்த தெருவுக்காரன் தான் அவன் என் சொந்தக்காரன் வந்து தண்ணி என் சொந்தக்காரன் குடிக்கிற தண்ணியில நானே மலத்தை கலந்துட்டேன். இதுதான் வந்து கடைசியா கொடுத்த ரிப்போர்ட். இங்க ஒரு ஆணவ படுகொலையில இவங்க என்ன சொல்றாங்க, அவங்களாதான் செத்துக்கிட்டாங்க, அவங்களே அவங்க உயிரை மாச்சுக்கிட்டாங்களே தவிர இது வந்து சாதி ஆணவ படுகொலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மூடி மறைக்கிறாங்க. அதே விஷயம்தான் இந்த ஹரிகரன் விஷயத்துலயும் அதுதான். அப்படி ஒரு விஷயம்தான் நடத்துறதுக்கு காவல்துறை எத்தனிக்குது. இதை நாங்க தமிழக அரசுக்கு இந்த சேனல் மூலமா இதை கொண்டு போறோம். தமிழக அரசு இதுக்கு ஒரு சரியான ஒரு நீதியை வந்து கொடுக்கணும். பார்ப்போம். இன்னைக்கு தமிழக அரசு, அதாவது விஜய் தலைமையில் ஏற்றிருக்கும் தமிழக அரசு, இன்னைக்கு திருமாவளவன் தான் ஒரு அச்சாணி போல இருக்காரு. கண்டிப்பா. இந்த வழக்கு எப்படி நீர்த்த போக செய்யறாங்களா அல்லது இதை முன்னெடுத்து பயணிக்க போறாங்களா?
காலம் பதில் சொல்லும். இல்ல ஒண்ணு திமுக அரசுலயும் வந்து திருமாவளவன் தான் இருந்தாரு. தாவேக்கா அரசு இருக்கிறப்பயும் எங்க தலைவர் தான் திருமாவளவன் தான் இருக்காரு. இந்த 2 இடத்துலயுமே அவர் இருக்காரு. இப்போ என்ன சொன்னாங்க, திமுகவுக்கு அடிமையா இருக்காரு, அதனால அங்க பேச மாட்டாரு அப்படின்னானுங்க. அததான் கொண்டு வந்தாங்க. இப்ப இங்க இருக்காரு, இங்கேயும் வந்து இந்த விஜய் வந்து இந்த ஆணவ படுகொலை இந்த இந்த விஷயத்த அவர் கண்டுக்காம விட்டாருன்னா, இங்கேயும் வந்து திருமாவளவன் தான் அதுக்கு காரணம். திருமாவளவன் தான் விஜய்க்கு முட்டு கொடுக்குற எவனா சொல்லிட்டு வந்தானா நான் என்ன கேள்வி கேட்பேன்னு எனக்கே தெரியாது. இதுக்கும் முட்டு கொடுக்குற அதான் அப்படிதான் சொல்லுவானுங்க, முட்டு கொடுக்குறாரு திருமாவளவன். அதுதான் அவங்க ஈஸியா பிளேம் பண்றது. யாரை பிளேம் பண்ண, எந்த விஷயம் நடந்தாலும் எங்க தலைவர் தான். அது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், திருமாவளவன் இவனுங்களுக்கு எங்க தலைவர் பேரை சொன்னாங்க. ஒரு காலத்துல வந்து தலைவரோட பேரை பேசுவாங்களா, சொல்லுவாங்களா, செய்தியில சொல்லுவாங்களா, ஒரு மூலையில எங்க தலைவர் பேர் வந்துருமான்னு ஏங்கிக்கிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் எதுக்கா இருந்தாலும் திருமான்னு இவங்க கனவுலையும் சரி தூக்கத்திலையும் சரி எங்க தலைவர் பேர் தான் இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? நேற்று இந்தியா முழுக்கவே தொல் திருமாவளவன் தான் பேச்சு, அவரோட பேச்சு மட்டும் தான் இருந்துச்சு. அவரை மட்டும் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் நீங்க கண்கொள்ளா காட்சி. நான்லாம் கண்ணு கலங்கிட்டேன் அன்னைக்கு. நான் உண்மைக்குமே அந்த அந்த கூட்டத்தை பார்த்து கண்ணு. ஏன்னா இந்த இந்த இயக்கத்தை வளர்க்கறதுக்கு இந்த எங்க தலைவரோட செய்தி, இந்த கட்சி நடத்தின ஆர்ப்பாட்ட செய்தி, இந்த கட்சி பேசின கருத்துக்களோட செய்தி ஒரு செய்தித்தாள்ல மூலையில கூட போடுறதுக்கு தயங்கின, அதுக்கு போராட்டம் பண்ணி வழக்கு வாங்கின அண்ணன்களா இருக்காங்க. நான் அப்ப சின்ன பொண்ணுதான். பட் ஆனா எங்க மாமா அவங்களாம் வழக்கு வாங்கியிருக்காங்க, எங்க சித்தப்பா அவங்க வழக்கு வாங்கியிருக்காங்க. இந்த அப்படியெல்லாம் வழக்கு வாங்கி வளர்த்த இந்த கட்சி இந்த இந்த அம்பேத்கர் திடலை தேடி இந்தியாவில் இருக்க அனைத்து ஊடகங்களும் அங்க வந்து காத்து கிடந்தாங்க ஒரு நாள் முழுக்க. எனக்கு அதை பார்த்தோன்னே கண்ணு அவ்வளோ இப்ப இந்த 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 நிலைக்கு வந்து கொண்டு வந்தாங்களா ஒரு பட்டியலின சமூகத்துக்கான தலைவர். நீங்க தான் சொல்றீங்க, நாங்க சொல்ல, நாங்க பொது தலைவர் தான் சொல்றோம். பட் இவனுங்க எல்லாருமே பட்டியலின சமூகத்தின் தலைவர் யாரு? திருமாவளவன் வந்து பட்டியலின சாதிக்கான தலைவர். இவங்க முத்திர ஊத்துறாங்க. ஆனா அந்த சேனலை அந்த திடலை தேடிதான் இன்னைக்கு எல்லா சேனலும் வந்துருந்துச்சு. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய வளர்ச்சி. அதே போல ஒரு ஆட்சி அமைகிறதுக்கு எங்க தலைவர் தான் இன்னைக்கு முடிவு எடுத்திருக்காரு. அவர் முடிவு எடுக்கல அப்படின்னா இன்னைக்கு விஜயோட ஆட்சி இங்க கிடையாது. இதை நான் அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிறேன். இது எதுக்காகனா, இப்ப நான் இந்த வீடியோ பார்த்துட்டோன்னே இதுக்கு வந்து பிளேம் பண்ணுவானுங்க, திருமா பெரிய அவரா பெரிய இவரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுவானுங்க. அதுக்காக தான் இதை நான் பதிவு பண்றேன். இந்த ஆட்சி அமைஞ்சதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த 2 சீட்டு தான். இந்த 2 சீட்டு இல்லைன்னா இவர் இன்னைக்கு முதல்வர் கிடையாது அப்படிங்கிறத நான் இந்த சேனல் மூலமா அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிறேன். பார்ப்போம். இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமலை ராயபுரம் நடுப்பட்டி என்ற கிராமத்தில் நடந்த இந்த பெரிய வேதனைக்குரிய விஷயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதை நோக்கி எதை அரசாங்கம் எது போல நீதி கொடுக்க போதும் பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி.